ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்குறோன்னா, அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமான இந்த ஹவுஸ்மேட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டு ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியாக போகிறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படத்தில் ஸ்விட்னி சீனிங்கிற பொண்ணு தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே ஒரு கொலையை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பரவாயில்ல வெளியே வந்துடுறாங்க. அவங்களுக்கு காசு வேணுங்கிறதுக்காக ஒரு பொய்யான ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு ஒரு வீட்டு வேலைக்கு ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடு பார்க்க பயங்கரமாகவும் ரொம்ப மைஸ்ட்ரியாகவும் இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வெளியவே ஒரு தோட்டக்காரன் இருக்கான். அவன் எப்படிப்பட்ட ஆளுங்கிறத நம்மளுக்கு தெளிவாகவே சொல்லலை. அந்த வீட்டில் இருக்க அந்த ஓனர் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரொம்ப கோவக்காரத்தனமாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்க அவங்க ஹஸ்பண்டு அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமாகவும் ரொம்ப நல்ல பர்சனாகவும் காமிக்கிறாங்க. அப்படியே ஆப்போசிட்டு கேரக்டராகவே 2 பேர்த்தையும் காமிச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல சிரிக்கிற மாதிரி தெரியல. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கோபமாக இருக்குது. அதுவும் ஒரு புரியாத புதிர் மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு அந்த வீட்டில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு வரா. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கும் அந்த வீட்டில் இருக்க அந்த ஒய்ஃப், அவங்க ஓனருக்கும் சரி வரல. ஏன்னா அவங்க அங்கங்கே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார ஹஸ்பண்டு தான் சரி செய்கிறாரு. ஒரு கட்டத்தில் அந்த ஹஸ்பண்டுக்கும் இந்த வேலைக்கு வந்த நம்ம ஹீரோயினுக்கும் உறவு ஏற்படுது. அந்த உறவை நம்ம வீட்டில் இருக்க ஓனரு எப்படி பார்த்தாங்கிறத காமிச்சிருக்காங்க. அது ஒரு விதமாக அட்டன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. கடைசியில் இந்த படத்தில் அங்கங்கே ட்விஸ்ட் வருது. இந்த ட்விஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டில் ஒருத்தங்களை நல்லவங்களாக நினைப்போம், அவங்க கெட்டவங்களாக மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் பல ட்விஸ்ட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க பேக் ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. எதற்காகலாம் இப்படி நடந்திருக்காங்க ஒரு பேக் ஸ்டோரியும் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரியும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படம் ஒரு ஸ்லோ த்ரில்லர் படம் தான். மைஸ்டியாத்தனமாக தான் இருக்குது. நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹெவியாக இருக்குது. ஸோ ஃபேமிலியாக பார்க்க அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த படமானது அமேசான் பிரைம் OTTலேயே தமிழ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன, போய் பாருங்கள்.